ஹரி ஓம். ஸ்ரீ புருஷ சூக்தம் தமிழ் விபாகம் 5. எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஹரி ஓம். தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யானி மங்களானி அபிவிருத்திர் பவதோ ததாஸ்தோ. இப்பொழுது இது மிக மிக முக்கியமான ஒரு விபாகம். புருஷ சூக்தத்திலிருந்து தப்பாக வேண்டுமென்றே இழிவுபடுத்துவதற்காக இந்து மதத்தையும் இந்து வேதங்களையும் சில மேற்கத்திய மிஷனரிஸ் மதபோதகர்கள், பிறகு நம்முடைய நாட்டில் தமிழ்நாட்டில் கூட அரசியல் சில கட்சிகள், வடக்கு நாட்டில் வடக்கு இந்தியாவில் கூட சில 1-2 கட்சிகள் இழிவாக பேசத் தொடங்குகின்றன. அது அர்த்தம் புரியாமல், விவரம் புரியாமல், வார்த்தையின் பிரிவு தெரியாமல் ஒரு உதாரணமாக எடுத்து இப்படி சொல்கின்றார்கள். நான் அதற்கு விளக்கத்திற்கு வருகின்றேன். முதலில் மந்திரத்தை கூறி பதப்பிரிவுகளை செய்கின்றேன். யத் புருஷம் வ்யததுஹு கதிதாவ்ய கல்பயன் முகம் கிமஸ்ய கௌ பாஹு காபூரூபாதா உச்யேதே பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹு ராஜன்யக்ருதஹ बाहुराजन्यकृतः ऊरु तदस्य यद्वैश्यः पद्भ्यागुं शूद्रो अजायता. இப்பொழுது இதை நம்ம பார்க்கலாம். எத் புருஷம் வியததுஹு. எதுங்கிறது எதை எதுதான் எதை செகண்ட் விபக்தி எது. ஆனால் நபும்சகலிங்கம், ஆண்பால் பெண்பால் நடுவர் பாலா தமிழில் சொல்லுவாங்க, நியூட்ரல் ஜெண்டர். அப்போது ஏன்னா ஆண்பால் கஹ கௌகேன்னு வரும், கா கேகான்னு ஸ்ரீலிங்கம் வரும், பெண்பால். இது நியூட்ரல் ஜெண்டர், நடுவர். எதை புருஷனை, புருஷம் இரண்டாவது விபக்தி ஐ, புருஷனை வியததுஹு, வி பிளஸ் ததுஹு. ததுஹுங்கிறது தார் ஸ்தானத்திலேருந்து வருது. நம்மளை போஷிக்கிறார், விவரமாக போஷிச்சு நம்மளை காப்பாற்றி நம்மளை ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு எல்லா விதத்திலையும் ஒரு வகுப்பாக, வரி வீதியாக சொல்ற மாதிரி வகுப்பு வீதியாக அதை நமக்கு நம்மளை காப்பாற்றுதல், நமக்கு போஷாக்கலாம். அந்த புருஷனை எப்படிலாம் இருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். வி பிளஸ் அததுஹு வியததுஹுன்னு வரும். ததுஹுங்கிறது லங், இது லிட்லக்கார பகுவச்சனம், ஆத்மநேய பதத்தில் வரும், பாவகர்மண ரூபத்தில். லிட்லக்காரனா யார் பண்ணினாங்களோ அவர் இப்போ இல்லை, ஆனால் கண்ணீருக்கு தெரியாது, அவ்வளோதான். அதான் நான் உதாரணம் சொன்னேன். வால்மீகி ராமாயணம் ரச்சயான் சக்கரீரே ஒரு பகுவச்சனத்தில் அவர் சொல்லணும்னா பண்ணினார். ஆனால் வால்மீகி இப்போ இல்லை, ராமாயணத்தை எழுதி உண்டு பண்ணினார். அதான் அர்த்தம் லிட்லக்காரத்துக்கு. லங் அண்ட் லுங்கு பூதகாலங்கள் தான். அது பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ், இம்பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ்பாங்க. சரியான பூதகாலங்கள், சரியில்லாத, அதை பார்க்கலாம். இப்போ வி பிளஸ் ததுஹு வியததுஹு, அந்த இத்தி பிளஸ் அத்திர இத்தியத்திர அப்படின்னு சொல்லலாம். இல்லை நிஜந்த ஃபார்மேட்லேயும் வரும். நிஜந்தத்தில் யகாரதக பட்டாமி பாட்டையாமினா நான் படிக்கிறேன், நான் உங்களை படிக்க வைக்கிறேன், பாட்டையாமி இந்த யா வரும். ஆனால் இது ஆதேசக இத்தி பிளஸ் அத்திர இத்தியத்திர வி பிளஸ் ததுஹு வியததுஹுன்னு வரும். ஸோ எப்படி இந்த வி உபசர்க்கங்க, நல்லா புரிஞ்சுங்க, அடுத்தடுத்து வரும். நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. உபசர்க்கம்னா இப்போ கிரேட்டஸ்ட் சொல்கிற மாதிரி, ரொம்ப திறமசாலி, இந்த ரொம்பன்னு சொல்கிற மாதிரி தான். அடுத்த வார்த்தை திறமசாலியே இது நல்லா வர்ணிக்கிறது, ஒரு அழுத்தம் கொடுக்கறது. அது விபரீத அர்த்தமாகவும் இருக்கலாம், ஆப்போசிட் மீனிங்காக இருக்கலாம், அதே அர்த்தத்துக்கும் இருக்கலாம், ரெண்டு இருக்கும். வி இப்போ வி ததுஹுங்கிறது எப்படி ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காரு. எத் புருஷம் வியததுஹு கதி தா வியகல்பயன். கதிங்கிறது எவ்வளவுன்னு அர்த்தம். கிம் இங்கிறது
என்ன அப்படின்னு இது இந்த 7 சப்தங்கள் இது வினா குறிகள் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். கிம் குத்ர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம்னு வரும். அது ரொம்ப கிராமருக்கு நான் போல. கத்தினா எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, அது கத்தி. கத்தி தாக எவ்வளவு விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவரால் உண்டு பண்ணப்பட்டது. தாங்கிறது கம்ஸ் கத்தி தாங்கிறது தாத்து நரிஷ்மெண்ட். அந்த ஜுஹோத்தியாதி கணால வரும். இதெல்லாம் அது பார்க்கணும், அவங்களுக்கு அது கணம்லாம் தெரியணும். பாகங்கள்லாம் வாதி எதில் வருது, சுராதி எதில் வருதுன்னு தெரியணும். கிரியாதி எதில் வருது, தனு இதெல்லாம் சம்ஸ்கிருதம் கொஞ்சம் நல்லா படிக்கணும். அதனால் கதி தா எவ்வளோ விதமான ஹவு மெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ், எவ்வளோ விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸில் அவர் இருக்கார், எப்படி இருக்காருன்னு சொல்கிற மாதிரி தான். கதிதா வியகல்பயன், வி ப்ளஸ் கல்பயன். கல்பயனுங்கிறது இமேஜினேஷன், ஒரு தாட்டு, ஒரு வேலை பண்ணுறதுக்காக. அது சத்ரு பிரத்யம். சத்ருங்கிறது நான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கார், சிந்தித்து கொண்டு இருக்கின்றார். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சிந்தித்து கொண்டு இருக்கின்றார், பண்ணிக்கொண்டு இருக்கின்றார். வி பிளஸ் கல்பயன் வியகல்பயன் அதே மாதிரி தான் வரும். எப்படி அவர் சிந்தித்து, அதாவது கதிதாவிய கல்பயன், கதிதா எவ்வளவு விதமாக அரேஞ்ச்மெண்ட்ஸு, போஷாக்கு, காப்பாற்றுதல். கதிதா வியகல்பயன், வி பிளஸ் கல்பயன்னு கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ். கல்பயன்னு கல்பயந்தி ஸ்திரீலிங்கம், கல்பயத்து புருஷ நபும்சகலிங்கம். லிங்கத்துக்கு எப்படி வரும்னா அந்தந்த அது கிராமர். கல்பயன்னு அப்படி இமேஜின் பண்ணிட்டே இருக்கார். எவ்வளோ விதமான இருந்தார். கதிதாவிய கல்பயன்னு ஆச்சா. மூகம் கிமஸ்ய கௌ பாஹு. மூகம் கிம் அவருடைய வாய் எங்க, முகம் கிம் எது அவருடைய வாய், அஸ்ய பாஹு அவருடைய முகம் கிமஸ்ய கௌ பாஹுங்கிறது ஷோல்டர்ஸ் தோள்பட்டை பாஹு. முகம் கிமஸ்ய கிம் அஸ்ய கௌ பாஹு. பாஹுங்கிறது ரெண்டு தானே. குருஹு குரு குரவஹ, பாஹு பாஹு பாஹவஹ, பாஹு தான் இருக்கு. கௌ கஹ கௌ கே அதுவும் பாருங்க. எவ்வளவு இரண்டு, கஹ எவ்வளவு ஒன்று, யாரு ஒன்று, எது ஒன்றுன்னு அர்த்தத்தில் வரும். ஹூ விச் எல்லாம் எது எது இரண்டு. துத்திய வச்சனம் இரட்டை வச்சனம். டுவாலிட்டி இன் சன்ஸ்கிரிட்ல இருக்கு. அப்புறம் ப்ளூரல் பகுவச்சனம் இருக்கு. ஒருமை இருமை பன்மை. இருமை இது கௌ பாஹு, பாஹு இருமை. அஸ்ய முகம் கிம் எது அவருடைய முகம், கிம் அஸ்ய கிம் அஸ்ய முகம் பாஹு. இப்போ வியததுஹு கதிதா வியகல்பயன் முகம் கிமஸ்ய அஸ்ய கௌ பாஹு. கா ஊரு அப்புறம் பாதா உச்சேத்தை சொல்லப்படுகின்றது. உச்சேத்தை இதெல்லாம் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் அவருடைய கா என்ன அர்த்தம், ஸ்திரீலிங்கம். எது ஹூக்கு ஸ்திரீலிங்கம், கஹ புருஷலிங்கம். கா கே காஹ காம் கே காஹ கயா காபியாம் காபிஹி கஸ்யை காபியாம் காபியஹ கஸ்யாஹ காபியாம் காபியஹ கஸ்யாஹ கயோஹ காசாம் கஸ்யாம் கயோஹ காசு. ஸ்திரீலிங்கம் அதெல்லாம். கஹ கௌகே கிம் கம் கௌகான் கேன காபியாம் கை எல்லாம் புருஷலிங்கம். நபும்சகலிங்கம் வந்து கிம் கே காணி அப்புறம் எல்லாமே புருஷலிங்கம் தான். கேன காபியாம் கைஹின்னு. இப்போ அதனால் இதெல்லாம் சம்ஸ்கிருத கிராமர் இலக்கணம். கா ஊரு எது அவருடைய ஊருங்கிறதே உங்களுடைய இடுப்பு வச்சுங்க. ரெண்டு கால் வருது சேர்ற அந்த பாயிண்ட், அதுக்கு பேர் அந்த இடுப்பு, நம்மளுடைய வயறு எல்லாம் சேர்த்து கா ஊரு. அப்புறம் பாதா எது உச்சியத்தை சொல்லப்படுகின்றது. அவருடைய முகம் எது சொல்லப்படுகிறது, அவருடைய தோள்பட்டை எதுன்னு சொல்லப்படுகிறது. அவருடைய ஊரு வயறு அந்த பக்கம் எப்படி சொல்லப்படுகின்றது, அவருடைய கால்கள் எப்படி எங்க சொல்லப்படுகின்றது, அவருடைய எங்கே இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. கிம் அஸ்ய அவருடைய இது சொல்லப்படுகின்றது. உடம்புல எது அவருடைய முகம்னு சொல்றது, எது அவருடைய தோள்பட்டைன்னு சொல்லப்படுகின்றது, எது அவருடைய வயறுன்னு சொல்லப்படுகிறது. பிராமணோ அஸ்ய முகமாசீத். பிராமணக அஸ்ய அவருடைய புருஷனுடைய அந்த தெய்வத்தினுடைய எப்படி வேணா வச்சுக்கோ. புருஷ சூக்கில் புருஷன் வச்சுக்கோ. அவர் தானே அப்படி எல்லாரும் தேவாலும் ரிஷிகளும் நான் முன்னாடி கூறின மாதிரி அக்னிகுண்டத்தில் போய்
தானம் பண்ணுறதுக்காக அவரே போகிறார், எல்லாரும் அவரோட வரா. அப்படி அக்னியில் போய் கலந்து விடுறாருன்னு அர்த்தம். அதனால தான் அக்னியில் ஃபோட்டான்ஸ் என்ற அணுக்கள், அதெல்லாம் நான் சொல்லியாச்சு. பிராமணோ அஸ்ய முகம். முகம்னா என்ன? 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று முகம், வேற நம்மளோட மூலங்களெல்லாம் இருக்கிற முகம். இன்னொரு பெரிய அர்த்தம் வாய், இந்த இடத்துல வாய். அஸ்ய முகம், அவருடைய முகம். ஆசீத், ஆசீத்துங்கிறது இருந்தது. லங்லகார ரூபம், பிரதம புருஷா ஏகவச்சனம். பபுவன்னு சொல்ல, லிட்லகாரத்தில் கூட சொல்லலை அவங்க, ஏகவச்சனத்தில் சொல்லிட்டாங்க. வாஸ் எக்ஸிஸ்டிங், ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு. அதுதான் லங்லகார. இம்பர்ஃபெக்ட், சுத்தம் கிடையாது. லுங் பர்ஃபெக்ட். அப்போ பிராமணோ முகமாசி. இங்க பாருங்க, வேதம் சொல்லப்பட்டவர்கள், வார்த்தையினால பேசப்பட்டவர்கள், உச்சாரணம் சொல்லிக் கொடுக்கப்பட்டவர்கள் வாயில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பேர் பிராமணாக. இதில் என்ன தப்பு? இப்போ கார்பெண்டர்ஸுங்கிறீங்க, என்ஜினியர்ஸுங்கிறீங்க, டாக்டர்ஸ், எல்லாரும் ஒரு பேர் இருக்கா இல்லையா? ப்ரொஃபஸர்ஸுங்கிறாங்க. இப்போ மாடர்ன், இப்போ இருக்கிற சமுதாயத்தில். அப்புறம் வரும், இதுக்கெல்லாம் பேர் இருக்கிறச்சா இதில் வேதம் சொல்லப்பட்டவருக்கு பிராமணான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குங்க? இருக்கட்டும். பாஹு ராஜன்ய கிருத்தக. கிருத்தகங்கிறது இக்த பிரத்யேக, கிருந்த ஃபார்மேட்ல கிருத்தக வாஸ் பீங் கிரியேட்டட், உண்டாக்கப்பட்டு கொண்டிருந்தது. இது ராஜன்ய, ராஜா. ராஜன்ய, ராஜன்யோ, ராஜன்யாக. ஏகவச்சனம், த்வி பகுவச்சனம். ராஜன்ய ராஜாக்கள் தான். ஜூலியஸ் சீசர் காலத்திலே ஆர்மி ஜெனரல்ஸ் எல்லாம் ராஜா ராஜா தான் சொல்லுவா. சேனாதிபதிகள்லாம் ராயல்ஸும்பாங்க, ராயல் ஃபேமிலிம்பாங்க. அரச குடும்பம் எல்லாருமே பொதுவாகவே யுத்தம் பண்ணப்பட்டவங்களெல்லாம். ராஜன்ய கிருத்தக, அவரால் செய்து கொண்டு பட்டிருந்தது. எது உற்பத்தி? கிருத்தகன்னு பண்ணுதல். கிருத்தம், கிரு தாதுங்கிறது பண்ணுதல், டு டூ ஆங்கிலத்தில். கிருத்தக பண்ணி கொண்டிருந்தார்கள். கிருத்தக, கிருதா, கிருதம், இதெல்லாம் இத்த பிரத்யான்னு சொல்லுவோம். அவ்வளோதான். கிருதந்தத்தில் ஒரு எல்லாம் ரூபங்கள். ராஜன்ய ராஜா, ஷோல்டர்லாம் இந்த தோள்பட்டிலேருந்து ராஜா வந்தாச்சா? ஏன்னா ராஜா தோள்பட்டில் வாரியர்ஸ், போராளிகள், போர் வீரர்கள். வாழை கையில் தானே பிடிக்கணும், தோளால் தான் நம்மளால் சண்டை போட முடியும். ஈட்டியோ வாழோ எதாக இருந்தாலும். ஒரு குதிரையை பிடிக்கிறதுனா கூட இந்த குதிரையிட்ட இதை பிடிக்கிறதுனா கூட, தாவளத்தை பிடிக்கிறதுனா கூட, இதை 2 கை தானே, எல்லாம் தோல் தானே. ராஜன்ய கிருத்தக. ஊரு இடுப்பு பக்கம். தத்து அஸ்ய வைஷ்ய. வைஷ்ய அவனுடைய, அஸ்ய அவனுடைய ஊரு. எது சொல்லப்படுகின்றது? உச்சியது. அவனுடைய ஊரு வைசியான்னு சொல்லப்படுகிறது. அவனுடைய தோள்பட்ட இதான்னு சொல்லப்படுகிறது. ராஜா க்ஷத்ரியான்னு சொல்லப்படுகிறது. ராஜன்ய கிருதக தான். பிராமணா வேதங்கள் சொல்ற முகத்திலிருந்து வேதங்கள் சொல்லப்படவங்களா பிராமணா அப்படிங்கிறது. பத்பியாம் சூத்ரோ அஜாயதா. அஜாயதா ஆத்மநேபதம். அது ஆத்மநேபதம். பாவ எல்லாமே இது ததுகுலம் பாவகர்மண பாவம் ஆத்மநேபதத்தில் வரும். லிட்லகாரத்தில் பகுவச்சனம். இதுவும் அஜாயதா ஆத்மநேபதம் தான். என்ன சொல்றது? அஜாயதா ஜன் தாத்துல எடுத்துட்டாக்கா இதெல்லாம் லிட்லகார ரூபத்தில் தான் வரும். ஏகவச்சனம் வரும். சூத்ரஹ அஜாயதா, அதான் ஏகவச்சனம். சூத்ரஹ அஜாயதான்னு எடுத்துக்கணும். சூத்ராகன்னு அஜாயந்தான்னு வரும். ஆத்மநேபதம் ஃபார்மேட்டு தான். வந்தார்கள் எங்கள் பாதத்தில் இருந்து. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேற்கத்திய மத போதகர்களும் நம்மளுடைய நாட்டு சில குறிப்பிட்ட சில தமிழக அரசியல்வாதிகளும் வடக்கத்திய அரசியல்வாதிகளும் கேவலமாக பேசுகிறாங்க. காலிலேருந்து வந்துடுறப்பா சூத்ரன், இதாயா இந்து மதம்? காலிலேருந்து வந்திருக்கான், பிராமணர்கள் மட்டும் தலையிலேருந்து வராங்க முகத்தில். எப்பா நீ தப்பாக புரியுற. முகம்னா வாயில் மந்திரங்கள் கூறப்பட்டவனுக்கு பேர் பிராமணன். நீ இப்போ டாக்டருங்கிற, கார்டியாலஜிஸ்ட்ங்கிற, அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவன் சர்ஜரிங்கிற, சர்ஜன்கிற. மந்திரத்தை வேத காலங்களில் மந்திரத்தை உச்சாரம். வேதங்கிறது மந்திரம், வாய் சொற்கள். பொதுவாகவே வாய் தான், மெமரி தான், எழுத்து மூலம் அப்புறமா தான் வந்தது. பிராமணக முகம் ஆசைத்து, முகத்திலிருந்து வாஸ் உண்டாக்கப்பட்டு கொண்டிருந்தது அர்த்தம். அவ்வளோதான். முகம் யார்? அவர்கள் பேர் பிராமணர்கள், அவ்வளோதான். அவர் யார் வேணா இருக்கலாம். எந்த ஆதிவாசியாக இருக்கலாம், இல்லை நம்ம அந்த காலங்களில் ஆதிவாசியாக இருக்கலாம், படிக்க தெரியாத. அவனுக்கு வேதம் வாக்குலேருந்து வந்தால் அவன் பேர் பிராமணன், அவ்வளோதான்.
பிராமணா அஸ்ய முகமாசி பாகு ராஜன்ய கிருதா உண்டாக்கப்பட்டு இருந்தது. என்னது? ராஜாக்கள் எங்கிருந்து? ஷோல்டர்ஸ்ல இருந்து அவனுடைய அது அடையாளம். ஒரு புருஷன் ஒரு மனுஷ ரூபத்தில் மானுஷ்ய ரூபேன அவரை சிருஷ்டி பண்ணிட்டோ அவருடைய அடையாளம். இல்லை ராஜா தானே பெரிய டம் குதிரையில் போகிறது, வாள் எடுக்கிறது, ஈட்டி எடுக்கிறது எல்லாம் கைதானே. ஊரு தது அஸ்ய வைஷ்ய வயிறு பெருசு, இடுப்பு பக்கம்லாம் பெருசு இருந்தா அப்பா அவன் வியாபாரிப்பா, நிறைய சம்பாதிக்கிறான், நல்லா சாப்பிட்றான், வேறு எவ்வளோ குண்டா இருக்கான், வயிறு பாரு எவ்வளோ பெருசாக இருக்கு சாப்பிட்டு. அது ஒரு ஒரு அறிகுறி, ஒரு சின்னம். ஒரு மனிதனுடைய ஒரு சில பெரிய நல்ல குண்டா இருந்தால் அவன் நல்ல வசதி உள்ளவன், சாப்பிடுவதற்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. அந்த காலங்களில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருந்திருக்கலாம். குறிப்பாக வெள்ளைக்காரர்கள் ஆளும் நேரத்திலும் முகலாய சாம்ராஜ்யம் ஆளும் நேரத்திலும் நம் நாட்டில் பஞ்சம் இருந்தது. 1932 பெங்கால் ஃபேமின் ரொம்ப பெருசு. அப்போது இதனால என்னென்ன நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு, நல்லா குண்டா இருக்கான், வயிறு பெருசுன்னா அவன் ஒரு வியாபாரி. வைசியன் ஒரு வியாபாரத்தில் இருக்கப்பட்டவர்கள், நல்லவர்களாக இருக்கலாம். பூமி வியாபாரத்தில் இருக்கப்பட்டவர்களை நீ இந்த காலத்தில் பிஸ்னஸ் மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுங்கிற அவங்க வைசியர்கள் அப்படின்னா. இப்போ பாரம்பரியமாக பிஸ்னஸ் ஃபேமிலிட்டு அவங்க அப்பா பிள்ளை அப்படி வந்துட்டே இருப்பாங்கல்ல. அப்போ அவங்களாம் வைசியாஸ்னு நல்ல மூளை உபயோகிச்சிருந்தாங்க. அப்பா டாக்டரு, பையன் டாக்டரு அப்படின்னு வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் வந்துட்டு இருந்தாங்க. பத்யாம் சூத்ரோ அஜயதா, கால்களிலிருந்து சூத்ரர்கள் வந்தார்கள்னா காலால் வேலை செய்யக்கூடிய, விவசாய நிலங்களில் கூலி வேலை செய்யக்கூடியதோ அல்ல வேறு வேலைகள் செய்யக்கூடியவர்களோ, பொது வேலைகள், மக்களுக்கு உதவுதல், அவர்களை சூத்ரர்கள் அப்படின்னு கூறினார்கள். இப்போ சூத்ரர்கள் ஐயா காலிலேருந்து வந்திருக்காங்க, அதனால் இந்த இழிவா பேசுறதெல்லாம் தவறானது. ஒன்று, இந்த ஆடம் ஸ்மித்ங்கப்பட்டவர் என்ன பண்ணினார்? இதெல்லாம் டிவிஷன் ஆஃப் லேபர்னு ஒரு புஸ்தகத்தில் எழுதினார். அந்த புஸ்தகம் 1776 1776 ஆண்டு an enquiry into the wealth of nationsல ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறார். அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு 4 பேர் இருக்கா வச்சுக்கோ. அந்த 4 பேர் பின் பண்ணுறாங்க, இந்த ஊசி குண்டு ஊசி மாதிரி பண்ணுறாங்க. ஒரு 4 பேரும் முதல்ல அந்த பெரிய ஒயர்லேருந்து கம்பியிலேருந்து வெட்டுவாங்க. 2வது டேபிளுக்கு போவாங்க, மேஜைக்கு, அங்கே போய் அதை கூர்மையாக்குவாங்க. 3வது மேஜைக்கு போவாங்க, அதில் தலை வைப்பாங்க ரவுண்டாக பொறுமை. 4வது மேஜைக்கு போய் அதை எல்லாத்தையும் பெட்டிக்குள்ளே போட்டு அடுக்குவாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 100 பின் வரும் வச்சுக்கணும். ஆடம் ஸ்மித் இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. எப்பா முதல் ஆள் நீ வெறும் கம்பியை வெட்டு, 2வது ஆள் நீ இந்த கம்பிக்கு கூர்மையாக்கு, 3வது ஆள் இந்த கம்பிக்கு தலைவை, 4வது அந்த கம்பியை பேக் பண்ணிக்குப்பா, பெட்டியில் போட்டு அதை அடுக்கி வை, அவ்வளோதான். அப்படி வரைச்சு 100 பின் வருவதற்கு பதிலாக 500 பின் வர ஆரம்பித்தது. இதற்கு பேர் ஸ்பெஷலைசேஷன், திறமை தானாகவே உண்டாகின்றது. அவரவர்கள் வேலையை சிந்தனையோடும் ஆழ்ந்த தியானத்தோடும் சிந்தித்தலோடும் அவர்கள் செய்வோர்களே. ஆனால் தானாகவே வந்து ஒரு நாளை 100 பின்னை கட் பண்ற அந்த மனிதன், அறுத்து எடுத்து போடுவது மனிதன் 500 பின்னை அறுத்து தள்ளுகின்றான், கூர்மை ஆக்குகின்றான், தலை வைக்கின்றான். அப்படி வந்துடுறது. அந்த எதுனா தானாகவே அந்த திறமை நாம் செய்யும் காரியங்களில் பழக செய்யும் கால நேரங்களிலும் சரி, செய்யும் நாட்களிலும் சரி, அதனுடைய நீண்ட நாட்களிலும் சரி, நமக்கு தானாகவே நாம் அறியாமலே அந்த திறமை நம்முள் புகுந்து விடுகின்றது. இதுதான் கணக்கு. இதுக்கு பேர் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் லேபர். அதனால் அவர்கள் சொல்றாங்க, நீ வேதம் வாயில் சொல்ற, நீ பிராமணன், நீ அதை மட்டும் சொல்லுங்கிறாரு. வேதங்கள் அதான் சொல்றது. அப்போதான் உனக்கு அதில் திறமை புலமை அப்படியே வந்துட்டே இருக்கும். சத்திரியா நீ வந்து இந்த வேலையை, வேதம் சொல்ற வேலையை விட்டால் யார் நாட்டை காப்பாங்க? உனக்கு யுத்தம் எப்படி வரும்? நீ ராஜாவா எப்படி ஆட்சி செய்ய முடியும்? நீ யுத்தம் பண்ணி நீ அதனுடைய திறமை அதில் தான் நீ இருக்கணும், அவ்வளோதான் சத்திரியன், அவ்வளோதான். சத்திரியன்னு சொல்லலை, ராஜன்ய அப்படிங்கிற உயர்த்தி தான் பேசுகிறாங்க. வைசியர்கள் வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு தெரியும் எந்த நெல், எந்த விலை, எந்த தங்கம் எந்த இடத்துல கிடைக்கிறது, அங்கே போய் விற்கணும், எதில் நல்ல வேலை கிடைக்கும், எதில் பொருள் கிடைக்கின்றது எல்லாம் வைசியனுக்கு தான் தெரியும். அந்த தொழிலை செய்ய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழிலதிபர்க்கு வைசியன் வேத காலங்கள் பெயர், அவ்வளோதான், நாமகரணம். சூத்திரர்கள் வந்து காலால் அங்கேயும் இங்கேயும் ஓடி தொழிற்சாலைகளை செய்கிறார்கள். அவர்கள் அந்த காலத்தில் விவசாயங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்டை ஓட்டுவது, காளை மாடுகள் பல வேலைகள். அவர்கள் சூத்திரர்கள். இதுதான் எதற்கு
அந்தந்த திறமை அவர்களுக்கு தானாகவே வரும். வைசியம் போயிட்டு வைசியத்தை தொழிலை விட்டுட்டு நேராக நான் வந்து வேதம் சொல்கிறேன்னா அவனுக்கு அது இதில் பழகிட்டான். இப்போ அவன் இதையும் சொல்லி அதையும் பண்ணி சத்திரியனாகவும் இருந்து சூதனாக இருந்து 4 வேலையும் பண்ணான்னா இந்த ஃபேக்ட்ரியில் 100 பின் வரா மாதிரி இங்கே 100 பின் தான் வரும், திறமை வராது. அதை தான் ஆடம் ஸ்மித் சொன்னார். அதுதான் வேத காலம் அன்றைக்கே சொன்னாங்க. டிவிஷன் ஆஃப் லேபர் இது தேவை. இதை தவறான அர்த்தம் காலால் வந்தான்னாக்கா கால் தான் ஒரு குறிப்பிடுகின்ற இடம். சூத்திரர்கள் காலிலிருந்து வந்தார்கள்னா உழைக்கக்கூடியவர்களை சூத்திரர்கள் என்று கூப்பிடு என்று அழைப்பாயாக. காலினால் உழைக்கக்கூடியவர்களை, இதுதான் இதோடைய அர்த்தம். 2வது அர்த்தத்துக்கு நான் வரேன். நாம் பூ போடும்போது பகவானுடைய தலைக்கு போடுகிறோமா அல்லது பாதத்துக்கு போடுறோமா? பாதங்களுக்கு தானே போடுறோம். பாதங்களுக்கு தானே மரியாதை, பாதங்களுக்கு தானே கௌரவம், பாதங்களுக்கு தானே மதிப்பு, பாதங்களுக்கு தானே அந்த புண்ணியம். பாதங்களை நாம் வணங்கினோமே என்றால் நமக்கு புண்ணியம் கிடைக்குமாறு நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் பாதங்களுக்கு தான் மதிப்பு, பாதங்களுக்கு தான் அந்த பவித்திரம், புண்ணியம், புனிதம். அப்போ அதை விட்டுட்டு நீயே தப்பா அதனை பரிசீலனை பண்ணி அதனை தப்பா போதியப்படுத்துகின்றாய். பாதத்தை வணங்குவதனால் பாதத்திலிருந்து வரப்பட்டவன் புண்ணியவான். தெய்வத்தின் பாதத்தை தான் நாம் வணங்குகின்றோம். அதனால் சூத்திரர்கள் புனிதவர்கள், புண்ணியவர்கள், ராசியானவர்கள். அவர்களுக்கு பாதத்தில் தான் நாம் பூ போடுகின்றோமே தவிர தலைக்கு பூ போடுவதில்லை. அதனால்தான் சூத்திரர்கள் அவ்வளவு உயர்ந்தவர்களாகவே நாம் கருதப்படுகின்றார்கள். பெரியவர்களை நம்ம வணங்கும் பொழுது காலை தொட்டு தானே நம்ம வணங்குறோம், தலையை தொட்டா வணங்குறோம். இப்போ காலுக்கு தானே பவித்திரம். தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் காட், பகவானின் பொற்பாதங்கள், கண்ணனுக்கு கூட பொற்பாதங்கள், அப்படிதானே சொல்கின்றோம். அப்போ பாதங்கள் தான் புரிதம், சூத்திரர்கள் தான் புரிதம். பெயர் சூத்திரர்கள் என்றால் இந்திரனுடைய குழந்தைகள் அவர்கள். இந்திரனுடைய பழைய காலத்தில் ரிக்வேதங்களில் புராணங்கள்லாம் இவங்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த புராணங்களில் பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ், 10 ராஜாக்களின் யுத்தங்கள்ல இந்திரன் தலைமையில் போகிறான். சூத்திரர்கள் என்று ஒரு வகுப்பினர் இந்திரனுக்கு ஆதரவாக வந்து வெற்றியை தேடி கொடுக்கின்றார்கள். எல்லா வேலையும் அவர்கள் செய்கின்றார்கள். அதனால் நாம் வணங்குவது தெய்வமே, தெய்வத்தின் பொற்பாதங்கள் தான் சொல்றோமே தவிர பொற்தலைன்னு சொல்றது இல்லை. அர்ஜுனன் எங்க உட்காந்துன்னா பாதத்தை தானே உட்காந்துன்னா, துரியோதன தலையில தானே உட்காந்துன்னா. கடைசியில் யார் யுத்தத்தில் ஜெயிச்சாங்க? பாதத்துக்கு தான் மதிப்பு. பாதத்தை தான் பகவானும் பார்த்தார், கிருஷ்ண பரமாத்மா. தலையை பார்க்கல அவருடைய எந்த பக்கம். இப்போ இதெல்லாம் சொல்லியும் வேதாந்தகோ பிராமணஸ்யா விஜயோ சத்ரி பவேத் வைஷ்யோ தர சமிருதம் சியா சூத்ர சுகம் அவாப்னியா. சூத்ரர்கள் சுகமாக இருக்கணுங்கிற விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அப்போ தவறாக போட்டு தவறாக புரிஞ்சு கொண்டு வெள்ளைக்கார நாட்டிலையும் அவரவர்களுடைய வேலையிலேயே பேர் இருக்கும். இப்போ கிரிக்கெட் வீரர்கள் இருப்பாங்க, ஜான் வுட்னு இருக்கான், ஜான் ஸ்னோன்னு இருக்கான், பேரி வுட்னு இருக்கான். நிறைய ஆசிரியர்கள், டேவிட் காப்பர்ஃபீல்டு, கோல்ட் ஸ்மித்து, நிறைய பேர் வைத்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. புஸ்தகங்கள்லாம் ஆடம் ஸ்மித் எழுதினாரு. ஜோசப் ஷம்பீட்டருங்கிறது லாபத்தின் விளைவுகள், ஒரு எப்படி லாபம், ப்ராஃபிட் எப்படி ஒரு வியாபாரிக்கு வருகின்றது, ஒரு தொழிலதிபருக்கு வருது. அது அந்த விபாகம் தொழிலதிபர். அதனால அவர் தொழிலதிபர் தான் பெரியவன், மற்றவன்லாம் சின்னவனா இல்லையே. ஆல்ஃபிரட் மார்ஷல் எக்கனாமிக்ஸ், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு எழுதினார். அதிலெல்லாம் ஒரு விபாகங்கள் எப்படி செய்யணும். டாக்டர் தொழில் தான் செய்யணும். தச்சன் தொழில் தான் செய்திருந்தால் அவனுடைய திறமை வளரும், சமுதாயத்துக்கு நல்லதுன்னாங்க. அதுதான் இதுதான் வேதம் அதுதான் சொல்றது. அவன் பேர் சூட்டி இருக்கிறது பிராமணன். ஏன்னா முகம் ஆசீத் வேதம் சொல்றான். அவனுக்கு யாரெல்லாம் வேதம் சொல்றாங்களோ அவளெல்லாம் பிராமணன் கூப்பிட்டுக்கோ. பொதுவாக அந்தந்த தொழில் அவங்க மகன், மருமகன், பேரன், கொள்ளு பேரன், வம்சங்கள்லாம் அந்தந்த அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா செய்த தொழில் செய்துன்னு இருக்கலாம். அதனால அது பிராமணர் அப்படி சொல்லி அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கூட பிராமணரோட யார் கையில் தனம் இருக்கோ, துட்டு பைசா இருக்கோ, பொருள் இருக்கோ, பணம் இருக்கோ, அவர்களை தான் மதிப்பாங்க. ஒரு பெரிய அறிவாளி போனாலும் அவனை அவ்வளோ மதிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய தொழிலதிபரும் அவன் பின்னாடி நிறைய பேர் போவாங்க. ஏன்னா அவனால் நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்கு. தொழிலதிபருக்கு தான் மதிப்பு, பணத்துக்கு தான் மதிப்பு. த வர்ஷிப் ஆஃப் த வெல்த்தின்னு ஜி.கே. செஸ்டர்டன் ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்காரு. அதோட புத்தகம் நம்ம நாட்டில் இருக்கு. பட் உங்களுக்கு ஆங்கிலமானவர்களுக்கு நான் சொல்கிறேன், வெளிநாட்டிலாம் இருந்து கேட்பீங்க. எப்பவுமே பணக்காரனா எல்லாருமே பூஜிப்பாங்க.
அப்படிதான் அந்த பூஜ்யம் வருமே தவிர அந்த பணக்காரன் சூத்திரனா இருந்தால் கூட பூஜிப்பாங்க இல்லையா? அப்படி வரைச்ச அடுத்த வரி. அதனால இவங்களுடைய இதெல்லாம் மத போதகர்களால் வந்தது. மத போதகர்கள் அதாவது வெள்ளைக்கார அவங்களுடைய மதத்தை திணிப்பதற்காக கண்ணா பின்னா என்று கூறிக்கொண்டு வந்தார்கள். அதை சாக்காக வைத்துக்கொண்டு சில தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அதை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் மிக தவறு. இது எங்கேயோ பேரு சூட்டப்பட்டிருக்கின்றது, அவ்வளவுதான். அந்தந்த தொழிலுக்கு அந்தந்த காரியங்கள் செய்யப்பட்டவனுடைய பேர் என்னவா இருக்கும்? தச்சன்ங்கிற தச்சு தொழில் தானே, கையால் செய்யப்பட்டவன் தச்சன், அவ்வளவுதான். அதுதான் பிராமணக, சத்திரியக, வைஷ்யக, சூத்ரக. போடுற பூ, பண்ற நமஸ்காரம், பண்ற மரியாதை எல்லாமே காலுக்கு தான். அப்போ சூத்ரர்கள் தான் இந்து மத பிரகாரம் பெரிய மதிப்பு உடையவர்கள். இத்துடன் இந்த இதை முடித்துக் கொள்கின்றேன். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கிடையே இதை பரவலாக அனுப்பவும். என்னுடைய சேனலை பதிவு செய்வீர்களானால் உங்களுக்கு தொடர்ச்சியாகவே புருஷ சூக்தத்தின் பதப்பிரிவுகள் அர்த்தங்கள் வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் பூயா தாவத் சுபமங்கலம் ஹரி ஓம்.